நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான நாள். அதை நான் எப்படி சொல்கிறது, அதை வழக்கமாக தமிழில் சொல்கிறதோட நான் எவ்வளோ அழகாக சொல்கிறேன் நீங்களே பாருங்கள். கிறிஸ்மஸ் இஸ் த பிளெஸ்ட் சீசன். வி ஆர் செலிப்ரேட்டிங் ஃபார் தட் ரீசன். கேக்ஸ் ஆர் டைனிங், கேண்டில்ஸ் ஆர் ஷைனிங், bells are ringing, kids are singing, the joy is fill your heart and this is the memorable part. How is my part? Oh, super super. இதில் சொற்குற்றம் பொருள் குற்றம்லாம் யாராவது கண்டுபிடிச்சிங்க, தயவுசெய்து உங்களுக்குள்ளே வச்சிங்க, பக்கத்தில் இருக்கவங்க போட்டு கொடுத்து நீ இன்சல்ட் பண்ணக்கூடாது. ஓகே, நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலான நாள். அதனால தான் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான காஸ்டியூம். அண்ட் இந்த இடமே பயங்கர ஜெகஜோதியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதை பார்த்தோன்னே உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த வாரம் நீங்கள் என்ஜாய் பண்ண போகிறது கிறிஸ்மஸ் ஸ்பெஷல். ஸோ கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் அப்படின்னாலே ஏகப்பட்ட சந்தோஷங்கள், ஏகப்பட்ட கொண்டாட்டங்கள் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் எல்லாருக்கும் எங்களுடைய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். நாங்கள் வெறும் வாழ்த்துக்கள் மட்டும் சொல்ல போகிறதில்ல, இந்த வாழ்த்தோட சேர்த்து உங்களுக்கு நிறைய சிரிப்பையும் சந்தோஷத்தையும் தரப்போகிறோம். அண்ட் இன்னும் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் அப்படின்னாலே பாடல்கள், இசை, நிறைய சாங்ஸ் தான் இருக்கும். ஸோ அதுதான் இந்த வாரம் நம்மளுடைய ஷோலையும் இருக்க போது. அதுக்காக நாங்கள் சூப்பர் சிங்கர் நடத்த போகிறோமான்னு கேட்கக்கூடாது. ஆனால் சூப்பரான 3 சிங்கர்ஸ் நாங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கோம். யார் அவங்கன்றதை லிஃப்ட்குள்ளே பார்க்கலாம். இன்னைக்கு நம்மளுடைய எபிசோடுக்கு இசைத்துறையவே புரட்டி போடக்கூடிய திறமை படைத்த 3 இளைஞர்கள் வந்திருக்காங்க. வெல்கம் டு தி ஷோ. முதலாவது உட்கார்ந்துருக்கவர். இவர் பாடும்போது பயங்கர ஸ்டைலாக பாடுவார். பட் ஆள் இருக்கிறதே இப்போல்லாம் வர பயங்கர ஸ்டைல். இங்கே ஹைவேஸ் விடுறாரு, தாடி மீசையெல்லாம் பயங்கரமாக டிசைன்லாம் பண்ணுறாரு. காதல் படத்தை எப்படி மறக்க முடியாதோ அதில் இவர் பாடின பாடல்களையும் கண்டிப்பாக மறக்கவே முடியாது. தொடர்ந்து ஏகப்பட்ட பாடல்கள். அதன் பிறகு பையா அப்படின்ற படத்தில் இவர் பாடின ஒரு பாட்டு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. அதாவது எஃப்எம்லலாம் இந்தியாவிலேயே அதிக முறை ப்ளே பண்ணப்பட்ட ஒரு சாங்காக இவர் பாடின பாடல் தான் இருந்திருக்கு. துளி துளி அந்த சாங் தானே. ஹரிச்சரன் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். வெல்கம் டு தி ஷோ ஹரிச்சரன். தேங்க்யூ சிவா. ஸோ ஆப்வியஸாக நான் கேட்க போகிறது எங்களுக்காக ஒரு பாடல் உங்களுடைய குரலில். பொடி பையன் போலவே மனமென்று துள்ளுதே, அது உன்னை தேடி 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 வந்ததே, அளவில்லா காதலை தர சொல்லி கெஞ்சுதே, தினம் உன்னை காணவே சொல்லுதே, சேட்டைகள் செய்யுதே. தேங்க்யூ ஸோ மச் ஹரிச்சரன். சேட்டைகள் செய்தேன்னு பாடியிருக்காரு. அவரும் பயங்கரமாக சேட்டைலாம் பண்ணுவார். அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு தெரிய வந்துடும். இரண்டாவது உட்கார்ந்துருக்கார். இவர் பார்க்குற நிறைய பேர் நீங்கள் மைக்கேல் ஜாக்சனுக்கு மச்சான் மரம் வருதா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க அவருடைய ஹேர் ஸ்டைல்லாம் பார்த்து. ஆனால் இவர் நம்ம ஊர் ஆளுங்க, பார்க்குறதுக்கு அப்படி ஃபாரினர் மாதிரி இருந்தாலும் பட் இவருடைய குரலில் ஏகப்பட்ட ஹிட் பாடல்கள். அண்ட் இன்னும் சந்தோஷமான விஷயம், ஆஸ்கர் நாயகன் ஏஆர் ரஹ்மானுடைய இசையில் இவர் பாடின பாடலுக்கு இவர் தேசிய விருது வாங்கியிருக்காரு அப்படின்றது தான். அதுக்காக எங்களுடைய வாழ்த்துக்களை ஃபஸ்ட்டு தெரிவிச்சுக்கிறோம். நரேஷ் ஐயர், வெல்கம் டு தி ஷோ. அண்ட் எப்படி இருந்தது அந்த அனுபவம் உங்களுக்கு? அந்த பாடல் பாடும்போது உங்களுக்கு தெரியுமா ஹிந்தி பாடலே ரங் தே பசந்த்? நிஜமாகவே நினைக்கல. அண்ட் டெஃபினெட்லி நான் கடவுளுக்கு வணக்கம் சொல்லணும். அண்ட் ஆல்சோ ரஹ்மான் சருக்கு. பிகாஸ் அது முதல் பாட்டுனால நமக்கு ஒன்றுமே எக்ஸ்பெக்டேஷன் இருக்காது. ஓகே, இந்த அளவுக்கு அப்ரிசியேஷன் கிடைக்கும்னு எதிர்பார்க்கல. ஆனால் நான் நிஜமாகவே எல்லா லிசனர்ஸ்க்கும் நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன். ஐம் ரியலி கிரேட்ஃபுல். நீங்கள் கொடுத்து வைக்கிறது மாதிரி எங்களுக்கு பாடி வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். உங்களுடைய பாட்டு ஏதாவது? நான் சொன்னது மழை வந்துச்சா, நான் சொல்லல வெயில் வந்துச்சா, அடி ரெண்டுமே எதுவும் தந்துச்சா, முத்து முத்து பேச்சு. நான் சொன்னது மழை வந்துச்சா, நான் சொல்லல எதுவும் தந்துச்சா, அடி ரெண்டுமே எதுவும் தந்துச்சா, முத்து முத்து பேச்சு. சூப்பர்ங்க, தேங்க்யூ ஸோ மச் நரேஷ் ஐயர். வெல்கம் டு தி ஷோ. அண்ட் 2 பாடல்கள் இந்த இடத்துல இருக்கிறாங்க. பட் இந்த மாதிரி நிறைய நல்ல திறமைசாலிகளை உருவாக்குறது இசையமைப்பாளர்கள் கையில் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த வகையில் பாரிஜாதம் அந்த படத்தை யாராலையும் மறக்க முடியாது. அதே மாதிரி தான் அதில் இருக்க பாடல்களையும் அந்த படத்தில் இருந்து சூப்பர் ஹிட் பாடலில் கொடுக்க ஆரம்பித்தவர் இப்போ அடுத்ததாக சிம்புவோட போடா போடி அதில் இவரோட சூப்பர் ஹிட் பாடலை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கார். தரன், வெல்கம் டு தி ஷோ. அண்ட் நீங்கள் எங்களுக்காக ஒரு பாட்டு பாடலாமே. நீங்கள் நிறைய ரிமிக்ஸ் பாடல்களும் பண்ணியிருக்கிறீங்க. ஏதாவது ஒரு பாட்டு எங்களுக்காக. நான் எப்படிங்க நான் பாடினா எல்லாம் ஓடிடுவாங்க. அதெல்லாம் ஓட மாட்டாங்க. திஸ் இஸ் காமெடி ஷோ. நீங்கள் பாடலாம். லாக் பண்ணியாச்சு.
பூவே பூவே காதல் பூவே எந்த நெஞ்சில் பூத்தாயே தானா நானா 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 காதல் தேசம் ஒன்றில் தானே பூக்கள் வண்டை வென்றிடுமே காதல் மட்டும் இல்லை என்றால் சுற்றும் பூமி நின்றிடுமே. தேங்க்யூ ஸோ மச் தரன். இவங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா, நரேஷும் ஹரியும்? நாங்கள் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். பிகாஸ் நான் எங்கே வெளியே போனாலும் நரேஷ் அண்ட் ஹரி அங்கே இருப்பாங்க. அவங்க எப்போ வெளியே போனாலும் நான் அங்கே இருப்பேன். ஸோ அதுதான் போய் அவன் மாத்திரம் அவனுக்கு வெயிட் பண்ணியே இல்லை தாடியெல்லாம் எங்களுக்கு. தரனை பொறுத்த வரைக்கும் 5 மினிட்ஸுங்கிறது ஒரு 3.5 hours மாதிரி. ஸோ அவன் வந்து 5 மினிட்ஸில் வரேன் அப்படின்னா நாளைக்கு போய்ட்டு நல்லா சாப்பிட்டே வரலாம், அந்த மாதிரி இருக்கும். அந்த விஷயத்தில் எங்கள் 2 பேருக்கும் எங்களுக்குள்ள ஒரு இது இருக்கும். பட் ஓகே, மற்றபடிலாம் எப்போவுமே ஃபன். யா ஓகே. அண்ட் இந்த கேமில் வந்து யார் ஜெயிப்பீங்க? ஹரி நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் வின் பண்ணுவீங்களா? ப்ரைஸ் என்னது அதுக்கேற்ற மாதிரி? ஓ சார், அதுக்கேற்ற மாதிரி தான் விளையாடுங்க. வேர்ல்டு கப் தரோம். எப்படி விளையாடுவீங்க தெரியலங்க, பார்க்கலாம். பார்க்கலாம். நரேஷ் நீங்கள்? தெரியாது. இப்போ ப்ரைஸே இல்லையா? இருக்குங்க, அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நீங்கள் ஷோ எப்படி நினைக்கிறீங்க? சூப்பர் ப்ரைஸாக இருக்குது. தர நீங்கள் வின் பண்ணுவீங்களா? நான் இல்லை, கஷ்டங்க. ஏங்க இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா? இல்லை, இவங்க 2 பேரும் இருக்காங்கல்ல. ஒன் நேஷ்னல் அவார்ட் வின்னர் அண்ட் அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. நேஷனல் அவார்ட் லெவலுக்குலாம் இங்கே கேமே கிடையாது நமக்கு. நீங்கள் 3 பேரும் உங்களுடைய இசையின் மூலமாக அந்த நிகழ்ச்சியை ரொம்ப அழகாக ஆரம்பிச்சு வச்சிருக்கீங்க. அதுக்காக இப்போ ஒரு கிஃப்ட் கொடுக்க போகிறோம் உங்களுக்கு. என்ன கிஃப்ட் எதிர்பார்க்குறீங்க நரேஷ்? 1000 பாயிண்ட் தானே. என்ன எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்காரு, பார்த்துருப்பாரு போல ஷோ. ஐயோ பாவம். ஓகே, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுங்க. இங்கே எக்ஸ்ட்ரா வேணுமா? இல்லை 1000 நாங்கள் அப்படியே கொடுத்துருவோம். ஃபுல் 1000 உங்கள் 3 பேருக்குமே கொடுத்துட்றோம். இதில் மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் ரிட்டைன் பண்ணுங்கள். உங்களுக்கு சூப்பரான ப்ரைஸ் இருக்குது, அது என்னன்றதை அப்புறம் சொல்கிறேன். ஸோ 3 பேருமே 1000 பாயிண்ட்ஸோட விளையாடுறதுக்கு தயாராகிட்டாங்க. இவங்க விளையாட போகிற முதல் ரவுண்ட் குரூப்பில் டூப். இதில் ஒரு ப்ரொஃபஷனை சேர்ந்த 3 பேர் இங்கே வந்து நிற்பாங்க. 2 பேர் தான் ஒரிஜினல், ஒருத்தர் டூப். அந்த டூப்பை நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. இதுக்கு உங்களுக்கு 2 சான்ஸ் தருவோம். ஓகே, 3 பேரும் தயாராக இருக்காங்க. இவங்களை கன்ஃபியூஸ் பண்ண போகிற அந்த குரூப் யார், எந்த ப்ரொஃபஷனை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத லிஃப்ட்குள்ளே பார்க்கலாம். ஸோ இவங்க தான் உங்களை கன்ஃபியூஸ் பண்ண போகிற குரூப். ஸோ தரன் தெரியுதா யார் இவங்கன்னு? பெயிண்டர்ஸ். வெரி குட். இவங்க வந்து ப்ரொஃபஷனலாக பெயிண்டர்ஸ். 2 பேர் மட்டும். ஒருத்தர் உங்களை ஏமாத்துறதுக்காக டிஸ்கைஸ் பண்ணி வந்திருக்காரு. ஸோ 3 பேரும் பஸ்ஸில் ரெடியாக இருக்கீங்க. இது உங்களுக்கான ஃபர்ஸ்ட் சான்ஸ். இந்த பெயிண்டர்ஸில் யார் டூப்புங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. அவங்க 3 பேருக்கும் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். அந்த பஸ்ஸர்னு ஒன்று வச்சுருக்கமே, அது எதுக்குங்க? ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா வெரி குட். தேர்டு நீங்கள் நரேஷ் அண்ட் ஹரி, நீங்கள் சொல்லுங்கள். ஏபிசி 3 பேரில் யார் டூப்? பி எனக்கு தோணுது. எதனால் அப்படி தோணுது? நான் மெயினாக நிறைய திங்ஸ் பார்த்தேன், பட் மெயினாக கால் பார்த்தேன். எனக்கு என்னமோ அவங்க நிறைய வெயிலில் டேன் ஆகி அந்த விதத்தில் பார்க்கும்போது அவர் கொஞ்சம் அவ்வளோவா போஸ்டர் அடிக்கலையோன்னு ஒரு. ஏன்னா நீங்கள் ஒரு காலை பார்த்துருக்குறீங்க, அது கருப்பாக இல்லை, அதனால ஒரு டூப். நாட் அ சயின்டிஃபிக் திங்கிங். ஸோ ஹரிச்சரன் வந்து பி தான் டூப் அப்படின்னு லாக் பண்ணியிருக்காரு. தரன் நீங்கள் சொல்லுங்கள். ஏ. என்ன ரீசன்? ஏன்னா அவர் ஆளே கருப்பாக இருக்காரா? இல்லை, அவரோட பெயிண்ட் டப்பா வந்து புதுசாக இருக்குது. அவர் இன்னும் பெயிண்டே அடிக்கல. ஒரு டப்பா தீந்து இன்னொன்று வாங்கியிருக்கலாம் அவர், இல்லை உடஞ்சி இன்னொன்று வாங்கியிருக்கலாம். ஆனால் ப்ரஷ்ஷும் யூஸ் பண்ணாமல் இருக்கே. அவங்க 2 பேரும் புதுசு தான். இல்லைங்க, அவர் இல்லை, எனக்கு ஏதோ தோணுது. ஓகே, தரன் வந்து ஏதோ எனக்கு உள் மனசு சொல்லுது, ஏன் மேலே தான் எனக்கு டவுட் அப்படின்னு சொல்லிட்டாரு. நரேஷ் வேறு வழியே கிடையாது, நீங்கள் சி தான் டூப்புன்னு சொல்லி ஆகணும். பட் உங்களுக்கு யார் மேலே டவுட் இருக்கு? தெரியல, சி மேலே தான். அப்படியே அப்படி ஃபீல்லாம் பண்ணீங்க? கரெக்டாக தானே வந்திருக்கு? கரெக்டாக தான் வந்திருக்கு. அதனால சி மேலே டவுட் தெரியல, அதே உள் மனசு. உங்கள் உள் மனசு சொல்லுதா? ஓகே, வெரி குட். இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணதெல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லை நீங்கள் நிறையா எங்கேயாவது போகும்போது? ஸோ அதனால் அதை பார்த்தா இன்னும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா? நீங்கள் ஈஸியாக சொல்லுவீங்களா? இப்போ கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக டவுட்டாக இருக்குது அது சொல்கிறதுக்கு. ஆமான்னு சொல்லுங்கள். ஏதாவது கேட்டேன்னா ஒரு கொஸ்டின் கஷ்டப்பட்டேன். ஓகே, ஆமாம் அப்படின்ட்டாங்க. இதில் ஃபஸ்ட்டு பஸ்ஸர் ப்ரெஸ் பண்ணது ஹரி, நீங்கள் வந்து பி டூப்புன்னு லாக் பண்ணியிருக்கீங்க. செகண்டாக பஸ்ஸர் ப்ரெஸ் பண்ணது தரன், நீங்கள் ஏ டூப்புன்னு லாக் பண்ணியிருக்கீங்க தரன். கடைசியாக நம்மளுடைய நரேஷ் சி தான் டூப்புன்னு லாக் பண்ணி ஆகணும். பட் அவருக்கும் சி மேலே தான் டவுட் இருக்குது. செகண்ட் சான்ஸ் விளையாடலாமா? ஏதோ போங்க. ஏதோ போங்களா? ஏங்க ஏதோ போங்கன்னா பெயிண்ட் பண்ண போகிறாங்க அவங்க.
எங்கே பெயிண்ட் பண்ணுவாங்களா அதெல்லாம் இப்போ நாங்கள் செட்டப் பண்ணுவோம். எப்படி பண்ணுறோன்னு மட்டும் பாருங்கள். ஹரி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பஸர் ப்ரெஸ் பண்ணி டூப்னு லாக் பண்ணது நம்ம பியை. ஸோ பி தான் இப்போ பெயிண்ட் பண்ண போகிறாரு. ஸோ பி என்ன நீங்கள் ரெடியா? பெயிண்ட் பண்ணி காமிங்கண்ணே. தேங்க்யூ ஸோ மச் பிஎன்னு. ஸோ ஹரிச்சரன் பார்த்துருக்கீங்க, உங்களுடைய ஃபேஸே சொல்லுது நீங்கள் எவ்வளோ வருத்தத்தில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. ரொம்ப வருத்தப்படாதீங்க. இந்த 2 பர்ஃபார்மன்ஸ் பார்த்தா இன்னும் கொஞ்சம் வருத்தப்படலாம். ஓகே. ஸோ தரன் இப்போ நீங்கள் டூப்னு லாக் பண்ண ஏ வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறார். வாங்கண்ணே ஏண்ணே. தேங்க்யூ ஸோ மச். அவரும் அவர் பங்குக்கு வந்து பர்ஃபார்ம் பண்ணி முடிச்சு உங்களை கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு போயிருக்காரு. இன்னும் ஒரே ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் நம்ம பார்க்கணும். அது வந்து சியோட பர்ஃபார்மன்ஸ். ஸோ நரேஷ் உங்களுக்கு சி மேலே தான் டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நீங்கள் ஏற்கனவே. ஸோ அதுவே உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். பார்க்கலாம் அந்த பர்ஃபார்மன்ஸை. வாங்க சி. ஸோ 3 பர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இது ஃபைனல் சான்ஸ் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. திரும்பவும் நீங்கள் டூப்பை லாக் பண்ணோம். ஸோ ஹரிச்சரன் சொல்லுங்கள், A, B, C 3 பேரில் யார் டூப்? நான் ஐ திங்க் I'll stick with B. வை அவர் பண்ண அந்த பெயிண்டிங் வந்து மற்ற 2 பேரோட கம்பேர் பண்ணால் கொஞ்சம் அன்ஃபினிஷ்டாக இருந்தது. பட் அவர் ஒரு டிசைனாக கூட பண்ணியிருக்கலாம் இல்லையா? 2 நாளில் கற்றுட்டா பண்ணலாம். ஓ, தப்பாக கூட உங்களை ஏமாத்துறதுக்காக கூட பண்ணியிருக்கலான்னு அப்படி கூட தோணலையா உங்களுக்கு? ஸோ மாற்றிக்கலாம். ஏன்னா இது உங்களுக்கு மாற்றுறதுக்காக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு தான் கேட்குறேன். நான் ஒரு வாட்டி எடுத்த முடிவு மாற்றணும். எடுத்த முடிவு நீங்கள் மாற்ற மாட்டீங்க. ஓகே. ஆனால் நாங்கள் பாயிண்ட்டை மாற்றிடுவோம், பரவாயில்லையா? அது அப்புறமா டீல் பண்ணிக்கலாம். ஓ, அப்புறம் டீல் பண்ணிக்கலாம். ஸோ ஹரிச்சரன் வந்து நான் பிலே இருக்கேன், ஐ வில் ஸ்டிக் வித் பி அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்லலாம் லாக் பண்ணியிருக்காரு. ஸோ தரன் A, B, C 3 பேரில் யார் டூப்? A and C 2 பேருமே கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் நான் I'll stick with A. நீங்களுமா? ஒய் மாற்றிக்குங்க, ஏதாவது யாராவது மாற்றுங்க. அப்புறம் செகண்ட் சான்ஸ் கொடுத்ததுக்கு என்ன அர்த்தம்? இல்லை, இப்போ நான் தப்பாக சொன்னால் எனக்கு 100 போயிடுமா? தப்பாகிடுச்சுன்னா 200 போயிடும். ஓகே. மாற்றி கரெக்ட் ஆகிடுச்சுன்னா 100 தான் போகும். ஓ, ஆக மொத்தத்தில் போகும். கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா போகாது. சரி, பரவாயில்ல, நான் A எடுத்துக்கிறேன். பட் உங்களுடைய நண்பர் ஹரிச்சரன் வந்து பயங்கரமாக திங்க் பண்ணி B தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ என்ன சொல்ல வரீங்க? அவர் வந்து தப்பாக லாக் பண்ணிட்டான்றீங்களா? அவன் எப்பவுமே நினச்சா அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவன். சத்தியமா ஆனால் இருக்காதா? அதை மீன் பண்ணி சொல்லலாம். அவர் அப்படி நினைப்பார். ஓகே, நினச்சா அதை செஞ்சிடுவான். அதே மாதிரி அவன் நினச்சா கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இருக்கும்ல. அதனால் அவன் ஜெயிச்சிட்டோன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நீங்களே முடிவு பண்ணால் அப்போ நடுவில் இருக்கார், அவர் என்ன பண்ணுவார்? அவர் இதெல்லாம் வெயிட் அவருக்கு நேஷனல் அவார்டு இருக்கு பாருங்களா. ஓகே. ஸோ தரன் நீங்கள் மாற்ற போகிறதில்ல? ஆஹா, A. ஓகே, தரன் வந்து நான் ஏல இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. நரேஷ் A, B or C? இல்லை நான் I'll maintain. நான் சீலியே. என்ன ரீசன்? ஏதாவது பெயிண்ட் பண்ணும்போது ஏதாவது மிஸ்டேக்ஸ்? தெரியல, என்னவோ அவர் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கார். மேக்கப் எக்ஸ்ட்ரா 2 கோட் ஏற்றிருப்பார். வீட்டிலலாம் சொல்லிட்டு வந்திருப்பார், நான் டிவிக்கு போகிறேன் டிவி. அதனால ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம். பட் நீங்கள் பெயிண்ட் பண்ணதை பார்க்கவே இல்லையா? பார்த்தேன். சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்றீங்க. இன்னொன்று என்ன, அவர் வந்து ஃப்ரெஞ்ச் பேர்லாம் வச்சுட்டு இருக்காரு. ஏன் பெயிண்டர்னா ஃப்ரெஞ்சு கான்செப்ட் இல்லையா? இப்படி தாடி வச்சுனா தான் சிங்கர்னு அர்த்தமா? சும்மா என் ஆன்சரை சப்போர்ட் பண்ணுற மாதிரி 2 பேசுகிறேங்க. ஓ, ஓகே. அதான் நீங்கள் சொன்னது கரெக்டு தான் சொல்ல வரீங்க அதன் மூலமாக. ஓகே நரேஷ், நீங்களும் மாற்ற போகிறது இல்லை, C தான்.
இவங்களுக்கு செகண்ட் சான்ஸ் கொடுத்ததே வேஸ்ட்டாக போச்சுப்பா. ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து ரிசல்ட்டுக்கே போயிருந்துருக்கலாம். இல்லை ஆக்சுவலி நான் ஐ கோ வித் ஏ. ஏங்க திடீர்னு? என்னோட ஃப்ரெஷ் சாய்ஸ் இப்போ ஏ. இப்போ நீங்கள் சிலேருந்து ஏக்கு மாறுறீங்க. அதுக்கு 100 போச்சு இப்போ ஆல்ரெடி. அதுதான் போவே போகிறது. என்ன ரீசன் சொல்லலாமா ஏன் ஏக்கு மாற்றினீங்க? இப்போ இல்லை பெயிண்ட் பண்ணுறது ஸ்டார்டிங்கில் அந்த கோடெல்லாம் இருக்கிறது ஒரு மாதிரி ரொம்ப நடுக்கமாக இருந்தது. ஓ ஓகே ஓகே. மேபி. ஸோ நரேஷ் அண்ட் தரன் நீங்கள் ஏ சொல்லியிருக்கிறீங்க. ஹரிச்சரன் நீங்கள் மட்டும் பி சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த ஏபிசி 3 பேரில் யார் டூப் அப்படிங்கிறத நான் சொல்ல முடியாது. இதோ நம்ம லெஃப்ட்குள்ளே பார்க்கலாம். தான் டூப்புங்கிறது நமக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட தான் நான் பேச போகிறேன் நரேஷ். அதுவும் லாஸ்ட் மினிட்ல வேறு அந்த சேஞ்சை பண்ணீங்க நீங்கள். ஸோ என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்க்காக தான், அவ்வளோதான். அப்படி நினச்சி அப்படி ஒரு நல்ல இன்டென்ஷனில் தான் நான் பண்ணேன். ஆனால் எனக்கு என்ன தெரியும் இப்படி நடக்கும்னு. இப்படி நடக்கும்டா. ஆனால் இப்படி ஆயிடுச்சு. அதுவாக கிடச்சிங்க. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அண்ட் மிஸ்டர் ஹரி ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிடச்சிது. அதாவது ஃபஸ்ட்டு பஸர் ப்ரெஸ் பண்ணுறவங்க தான் மேக்ஸிமம் இது வரைக்கும் ஜெயிச்சிருக்கிறாங்க. அவங்க தான் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்குவாங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை. பட் இப்படி ஆயிடுச்சே. இந்த விதி செய்யும் விளையாட்டு தான். இதுக்கே விதியெல்லாம் இருக்கிறீங்க. நீங்கள் ஒழுங்காக விளையாடாமல் ஏங்க விதியெல்லாம் சொல்லுங்க. கடவுள் நம்பாத போது விதி தானே நம்பணும். அதுக்கு தான். ஸோ தரன், இந்த சூழ்நிலையில் நீங்கள் என்ன கருத்துக்கள் சொல்ல விரும்புகிறீங்க? ஒன்றும் சொல்ல முடியாதுங்க. ஏயா நான் சொன்னது அப்படியே அதிலே இருந்தேன், அவ்வளோதான். தோத்துட்டேன். அப்போ நாங்கள் மட்டும் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க நான் சொன்னோம். தோத்துட்டேன்னு கன்ஃபார்ம் பண்ணுறீங்க. இல்லை வணக்கம் சி, உங்கள் பேர்? பிரசாத். ஃப்ரெஷ்ஷாக வேறு இருக்கீங்க. நீங்கள் நல்லா ஷூட்டிங் வரன்ட்டு பயங்கரமாக ரெடியாகி வந்தீங்களா? என்ன சிரிக்கிறீங்க? ஓகே ஓகே, நான் அவர்கிட்ட கொடுங்க. பிஎன்எட். வணக்கண்ணே, உங்கள் பேர்? குமார். நீங்கள் எத்தனை வருஷமாக இருக்கீங்க இந்த தொழிலில்? 12 வருஷமாக இருக்கேன். 12 வருஷமாக இருக்கீங்க. வெரி குட். 12 வருஷமாக இருக்கு. உங்களை பார்த்து ஒருத்தர் டூப்புன்னு சொன்னார். வருத்தமா இல்லையா உங்களுக்கு? சும்மா ஜாலி தான். சும்மா ஜாலிக்கு இல்லை, அவங்க சீரியஸாகவே சொன்னாருங்க டூப்புன்னு. ஏன் என்னண்டு கொடுங்க. அவர் இன்னும் ஒரு பதட்டத்திலே இருக்காரு. வணக்கண்ணே, உங்கள் பேர்? ஸ்டாலின் சார். அண்ணா நீங்கள் எத்தனை வருஷமாக இருக்கீங்க தொழில்? 20 வருஷமாக இருக்கேன் சார். 20 வருஷமாக. சிரிக்கக்கூடாது. அவர் அதனால தான் ஃபுல் கோவத்தில் இருக்கார். அப்போலேருந்து இப்படியே நின்றுட்டே இருக்காரு. ஓகே ஓகே, நைஸ்ண்ணே. இருந்தாலும் நீங்கள் நல்லாவே கன்ஃபியூஸ் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் தெளிவாக அடிச்சிங்கண்ணே பெயிண்ட்டு. அதனாலே உங்களை டூப்புன்னு சொல்லிட்டாங்கண்ணே அவங்க 2 பேரும். இருந்தாலும் அவங்க மேலே கோவப்பட்டு பெயிண்ட்லாம் எடுத்து ஊற்றிடாதீங்க. அவங்க சும்மா தெரியாமல் தான் சொன்னாங்க. நான் பார்த்துக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேங்க்யூ ஸோ மச் ஏபிஎன்சி. நன்றி. ஸோ இந்த ரவுண்டுக்கான ஸ்கோர்ஸ் இப்போ நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ரவுண்டில் வந்து மேக்ஸிமம் 300 பாயிண்ட் உங்களுக்கு வந்து குறையும், அவ்வளோதான் அப்படின்னு சொன்னேன். அந்த 300 எனக்கு குறையட்டும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நல்லா விளையாண்டவர் நம்மளுடைய நரேஷ் அவர்கள். ஸோ மாற்றினதுக்காக ஒரு 100, தப்பானதுக்காக ஒரு 200, 300 போச்சு. 700 பாயிண்ட்ஸில் லாஸ்ட் பிளேஸில் இருக்கீங்க. வாழ்த்துக்கள். ஹரிச்சரன் அண்ட் தரன் நீங்கள் 2 பேருமே 200 பாயிண்ட்ஸ் விட்டு கொடுத்துருக்கீங்க. 800 பாயிண்ட்ஸில் உங்கள் 2 பேருக்குள்ள ஒரு பலமான போட்டி இருக்குது. 2 பேரும் இப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கீங்க. வாழ்த்துக்கள்.